தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒலி நேயர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி நேயர்கள் நீங்களாக இருந்தால் கருப்பறை எப்படி வழிபட்டால் உங்களுக்கு எப்படி வகையான பிரச்சனைகளாம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறீங்கன்னா, பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பதவி ஆசை அதிகமாக இருக்குமானா நிச்சயம் இருக்கும். அதுவும் பதவி ஆசை மட்டும் இல்லை, சகா தோழர்கள் அவர் சுத்தி போனா எப்பவுமே ஒரு வட்டம் இருந்துட்டே இருக்கணும். அந்த இடத்துல நான் தான் கம்பீரம். என்னை சுத்தி போனா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 பேராச்சும் என் பின்னாடி இருக்கணும். டெய்லி பாத்தீங்கன்னா என் பேச்ச 4 பேராச்சும் 4 பேர் கேட்கணும். அப்பா தான் எனக்கு பொழுது விடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆண்கள். இதுவே பெண்கள் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போகணும் அப்படின்னா அங்க பெரிய அதிபராக நான் போகணும், அது அரசு ஊழியராக நான் இருக்கணும். எனக்கு பெரிய பதவி இல்லாட்டினாலும் ஒரு சிறு பதவியாச்சு அதில் அமர்ந்து நான் 4 பேருக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் இருக்கக்கூடிய பெண்கள். வேலைக்கு போகிற பெண்கள் இப்படி நினைப்பாங்க. அதேமாரி வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள் அப்படி நினைப்பாங்க. இப்போ வேலைக்கே போகாமல் இருந்தால் நான் சொன்ன மாரி அரசியல், கட்ட பஞ்சாயத்து இது சம்மந்தப்பட்ட ஆண்கள் இப்படி இருப்பாங்க. 3 விதமாயிடுச்சா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி பெண்கள் பகுதி அந்த சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் போனால் பழக்க வழக்கங்கள் பிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எது சொல்கிறாங்களோ அது சிறப்பாக செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. யாரு? மற்றவங்க என்னுடைய சொல்லுக்கு அவங்க செவி கொடுத்து அது சிறப்பாக முடிச்சு கொடுக்கணும். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மகளிர் பெண்களுக்கு போனால் மகளிர் குழு சொல்லக்கூடிய குழு, அப்போ குழு தலைவியாக இருப்பாங்க. அப்போ பணம் பைனான்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா, அந்த மகளிர் தலைவியாக இருக்கிறவங்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தமான பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். நான் வேலைக்கு போகல, அக்கறை உத்தியோகத்துக்கு போகலை, தொழில் பண்ணலை, ஆனால் வீட்டில் இருக்கேன், நான் சும்மா தான் இருந்தேங்க. ஆனால் இந்த சுற்றி இருக்கிற பெண்கள்லாம் அக்கா உங்ககிட்ட பேச்சு திறமை அதிகமாக இருக்குக்கா, அதனால நீங்கள் எனக்கு தலைவி ஆனீங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய ஆளுகிட்டலாம் நீங்கள் நல்லா பேசி எங்களுக்கு வேண்டிய உதவிலாம் நீங்கள் செய்வீங்கக்கா அப்படின்ட்டு இந்த வாரண்டியாக அவங்க இழுத்து அதை அதான் சொல்ல. எங்கள் ஒரு கிராமத்தோட பழமொழி இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, சும்மா போன வேலியில் சும்மா போன ஓனாயை ஓனாய்னா அந்த உடக்கானை பிடிச்சி வேட்டிகளை விட்டு அங்கே குடையாது இங்கே குடைக்கிறது சொல்லுவாங்க. அந்தமாரி நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன். இந்த பக்கத்தில் இருக்க பொம்பளைகளாம் பார்த்தீங்கன்னா என்னை அது இதுன்னு சொல்லி ஆசைவாதத்தை காத்தி என்னை பதவின்னு ஒன்று ஒரு பதவியை சும்மா வீட்டில் சும்மா இருக்கிறவனை பதவின்னு சொல்லிட்டு பதவியை கொடுத்துட்டு பணத்தையும் வாங்கிட்டு அதில் முக்கியமாக அந்த தம்பிக்கிட்ட பார்த்தீங்கன்னா என் முகத்தை பார்த்தா தெய்வக்கலை இருக்கு, அதனால அக்கா நீங்கள் நம்பிக்கையோட நீங்கள் கொடுப்பீங்க, அதை சுய குழுவாக நீங்கள் ஒரு 10 பேர்த்த சேர்த்துங்க, 10 பேருக்கு நாங்கள் கொடுக்குற பணத்தை 10 பேருக்கா பிரிச்சுக்கோங்கன்னு சொல்லி ஆரம்பத்தில் தம்பி சொன்னது நியாயமா பிரித்து கொடுத்துட்டேன். அவங்க ஒரு தொகை கொடுத்தாங்க, அந்த தொகையை 10 பேர் பிரிச்சுக்கிட்டோம். ஆனால் இந்த போக போக பார்த்தீங்கன்னா அந்த 10 பேரும் சரியான முறையில் நாங்கள் கட்டிட்டோம். கட்டினதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு பண பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு எல்லாமே அக்கா நீ சொல்லி எனக்கு வாங்கி கொடுக்கா, கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து வாங்கிக்கொடுன்னு சொல்லிட்டு நான் தம்பிகிட்ட சொல்லி நான் சேர்த்து விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பல பிரச்சனைக்கு நான் ஆளாகிட்டேன் அப்படி சொல்லக்கூடிய நபர்கள் நீங்களா? அப்போ நல்லா பாருங்க, வீட்டில் சும்மா இருக்கிறவங்களுக்கு ஒரு பதவி எப்படி வருது? மகளிர் மூலமாக பதவி வருது. உத்தியோகத்துக்கு போறக்கூடிய பெண்களுக்கு சிறு பதவியாக இருந்தாலும் போதும், 4 பேர்த்துக்கு நான் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய வேலையை அவங்க செய்து முடிக்கிற மாரி எனக்கு ஒரு பதவி வேணும் ஆசைப்படக்கூடிய பெண்கள். ஆண்களை பார்த்தீங்கன்னா அரசு ஊழியராக அதில் ஒரு ப்ரமோஷன் சொல்லக்கூடிய ஒரு ப்ரமோஷனாக ஒரு பதவியில் உட்காரணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள். கட்ட பஞ்சாயத்து, வார்டு கமிஷனர், அரசியல் சம்மந்தப்பட்ட இப்படி இந்த சிம்ம ராசிக்கு அரசு சம்பந்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பண்பு ஈர்ப்பாக அவங்களுக்கு உண்டுன்னா உண்டு. அதன் மூலயமாக பிரச்சனைகள் சந்திப்பாங்கன்னா நிச்சயம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை உண்டு.
ஆச்சுங்களா? இப்படிப்பட்டவங்க எல்லாமே காவல் தெய்வம் சொல்லக்கூடிய கருப்பர் எப்படி உதவி செய்ய முடியும்? இதுதான் கேள்வி. அப்படின்னா இப்போ அரசு மூலமாக, அரசியல் மூலமாக, கட்ட பஞ்சாயத்து மூலமாக, இல்லை வீட்டில் வந்து பண மகிழ்குரு மூலமாக பிரச்சனை உங்களுக்கு சந்திக்கிறீங்களா? நித்தம் சிம்பிளான வழி, கருப்பர் துணை புரியறதுக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஒரே நெய்வேத்தியம், சொல்லக்கூடிய வேத்தியம், அதாவது கருப்பருக்கு நெய்வேத்தியமாக படையல் போடணும். என்ன போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோதுமை மூலமாக, கோதுமை சார்ந்த உணவு வகையில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆச்சுங்களா, சூரிய ஓரையில கோதுமையில் செய்த பலகாரங்கள், அது முக்கியமாக ஒரு பலகாரம் இருக்கு. என்ன பலகாரம் இருக்குன்னா, கோதுமை அல்வா. அந்த கோதுமை அல்வாவை வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பகுதியில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வமான, காவல் தெய்வமான கருப்பர் கோயிலுக்கு ஆச்சுங்களா, இப்படி சம்மந்தப்பட்ட நபர்கள், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இவங்க நெய்வேத்தியமாக கோதுமை அல்வா அல்ல கோதுமை மூலமாக செய்யக்கூடிய பதார்த்தங்கள் கொண்டு போய் நெய்வேத்தியமாக வச்சு படைச்சு வழிபட்டு வர வேண்டும். ஒன்று. அதிலேயே வசீகரமான பொருள்கள், சொல்லக்கூடிய பொருள் என்ன கேட்டீங்கன்னா, மறிக்கொழுந்து, கஸ்தூரி, மஞ்சள் ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செந்தூரம், சொல்லக்கூடிய செந்தூரம், இது எல்லாத்தையுமே வந்து பணம் ஒன்று சேர்த்து கருப்பறையிட்ட வச்சு எடுத்துட்டு வந்து அதை வீட்டில் வந்து நல்லா திலகமாக நீங்கள் பண்ணி அதை நெத்தி பொட்டில் வச்சு இப்படிப்பட்ட காரியத்துக்கு போகும்போது கருப்பரை வச்சு நீங்கள் திலகமாக வச்சு எடுத்துட்டு போனால் அந்த காரியம் வெற்றி அடையுமானா நிச்சயம் அடையும். அது மட்டும் இல்லாமல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமையில் செய்யக்கூடிய நெய்வேத்தியங்கள் அந்த எல்லை தெய்வமான கருப்பசாமிக்கு நீங்க சூரிய ஓரையில கொண்டு போய் வழிபட வேண்டும். எத்தனை நாளைக்கு அப்படின்னா 21 நாள் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து செய்ய வேண்டும். இதை செய்ய செய்ய 22வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கருப்பர் உங்களுக்கு அருள் புரிவாரனா நிச்சயம் புரிவார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் இணையதள சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.